ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி காலையிலேயே உங்களோட கஸ்தூரிபா எங்கள் கோயிலில் கால் நாட்டியாச்சு அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் எல்லாருமே கால் நாட்டுதல் அப்படின்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க. கால் நாட்டுதல்னா அடுத்த வாரம் கோயில் கூட நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முந்தின வாரம் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஊரில், அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் ஒரு சின்ன கம்பு எடுத்து அதில் பூவு மஞ்சள் எல்லாமே சுற்றி கோயிலில் ஒரு மூலையில் என்ன செய்வாங்க, நடுவாங்க. இதை தான் கால் நாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லணும். என்ன கால் நாட்டு முடிச்ச கையோட பூசை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட கஸ்தூரிபாய் தான் இன்றைக்கி கோயிலில் மணி அடித்தாங்க. அப்படியே மணி அடித்து முடிச்ச கையோட எங்கள் ஊர் அம்மனை நீங்கள் எல்லாருமே பாருங்கள், முத்தாரம்மன். சரியா, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. உங்களுக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும்னு வேண்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிலில் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாயசம் கொடுத்தாங்க. அப்படியே உங்களோட கஸ்தூரிபாய்க்கு பூவுமே கிடச்சிருந்துச்சு. பூவை எடுத்து தலையில் சூடியாச்சு. ஓகேவா. உங்கள் ஊரில் இந்த கால் நாட்டுதல் பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுறேன். நான் ஃபைனலாக கால் நாட்டின கம்பை தொட்டு கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பார்த்துக்கோங்க, அடுத்த வாரம் கோயில் கூட இருக்குது. நீங்கள் எல்லாருமே வாங்க. ஓகேவா. அப்படியே கோயிலேருந்து கிளம்பியாச்சுங்க. பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.